நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிய அக்கா காளியம்மாள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து திமுகவை வச்சு செஞ்சுருக்காங்க. அதுவும் என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொன்முடி பற்றியான விஷயம் தான். ஏற்கனவே பொன்முடி ரொம்ப கேவலமாக பேசியிருந்தார். அது பயங்கர ட்ரெண்டிங்காக போச்சு. எல்லாருமே கேவலமாக பேசணும். குறிப்பாக பெண்களை வச்சுக்கிட்டு இவ்வளவு இழிவாக பேசுகிற ஒரு அமைச்சரை நான் பார்த்ததே இல்லை. இதுக்கான ஒரு நல்ல முடிவு கூட இன்னும் திமுக எடுக்கலை. அவரை வந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்தே மாற்றிருக்கணும். இது புதுசு இல்லை. இப்போ வந்து பார்த்தாலும் பொன்முடி வந்து இந்த மாதிரி பெண்களை கேவலமாக பேசுகிறது, அசிங்கமாக பேசுகிறது ஒரு வேலையாக வச்சுருக்காரு. இதை திமுக கண்டுக்கிறவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை திமுக கண்டுக்கிறவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதுதான் அண்ணன் சீமான் அவங்களோட வளர்ப்பு அப்படிங்கிறது. எல்லோரும் சொன்னாங்க, காளியம்மாள் வந்து திமுகட்ட காசு வாங்கிட்டாங்க, திமுகட்ட காசு வாங்கிட்டு போய் அங்கே சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இந்த ப்ரெஸ் மீட் ஒரு செருப்படி பதில்னு தான் சொல்லணும். குறிப்பாக திமுகவில் சேர்ந்துருந்தால் நேரம் ஆதரித்து பேசியிருப்பாங்க. அதனால் அவங்க திமுகவில் சேரலைங்கிறது இதுவரை நமக்கு முடிவாக தெரியுது. இருந்தாலும் காசு வாங்கிட்டு சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்ன ஊடகங்களுக்கு இது செருப்படி பதிலை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து கச்சத்தீவை மீட்போம்னு சொல்லியே நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்குது திமுக. ஒரு காலம் திமுகவை நம்மளை ஏமாற்ற விடக்கூடாது. இந்த தேர்தலில் அவங்களுக்கு சரியான பாடம் போட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அக்கா காளியம்மாள் வந்து நாம் தமிழர் கட்சியில் பயணித்தாலும் பயணிக்காட்டினாலும் வந்து சீமான் என்ன பேசுகிறாரோ அதே வெளியிலேருந்து பேசுகிறது ரொம்ப மிக மகிழ்ச்சியான முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. கட்சியில் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, அது சரியான அரசியலை மேற்கொள்ளணும். இதை தான் அண்ணன் சீமானும் சொல்லுவாங்க. இந்த அக்காவோட வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கணும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்.